Hi friends, இது Pankaj Nalabagam. First time channel video பார்க்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் தான் பார்க்க போறோம். முதல்ல இதுக்கு ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம். இதுல 2 வெங்காயத்தை சின்னதா கட் பண்ணி நல்ல செவப்பா வதக்கிடலாம். வெங்காயம் வதக்கிட்டே இருக்கும்போதே ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுப்பை இப்போ சிம்ல வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம விருப்பப்பட்ட காய்களை 1 கப்பு சேர்த்துக்கலாம். இதில் நான் பச்சை பட்டாணி, கேரட், பீன்ஸ், குடைமிளகாய் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணீர் கொஞ்சமாக விட்டு இதை வேக வச்சிடலாம். காய்களை சின்னதாக கட் பண்ணதுனால ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். மஞ்சத்தூள் சேர்த்து இதை வேக வச்சிடலாம். இப்போது காய்கள் நல்லா வெந்திருக்கு. இந்த டைமில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நல்லா வதக்கிட்டு நான் இங்கே 1 கப்பு ரவையும் சேமியாவும் சேர்த்து எடுத்திருக்கேன். இங்கே 1 கப்பு ரவைக்கு 3 கப்பு தண்ணீர் என்ற விகிதத்திலும் 1 கப்பு சேமியாக்கு 2 கப்பு தண்ணீர் என்ற விகிதத்திலும் நான் இங்கே தண்ணீர் சேர்த்திருக்கேன். இப்போ நம்ம 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். வெஜிடபிள் ஆயில் இல்லைன்னா கடலெண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம ரவை சேமியா ரெண்டுத்தையும் மெதுவாக இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா இலக்கி விட்டுக்கலாம். கட்டி தட்டாமல் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். இப்போ நல்லா இலக்கி விட்ட பிறகு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். இது நல்லா வெந்து நமக்கு சூப்பரான ரவா கிச்சடி தயாராகிடும். இதுக்கு தேங்காய் சட்னி நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா இங்கே சொல்லியிருக்கிற தக்காளி சட்னியும் சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மேலே நம்ம 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். வெஜிடபிள் ரவா கிச்சடி தயாராகிடும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்றத பார்க்கலாம். தக்காளி சட்னி ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இது ஈஸியாக செய்யக்கூடிய சட்னி. இது மார்னிங் டைமில். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். கடாயில் தேவையான அளவு ஆயில் விட்டு கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். இதோட காரத்திற்கு மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கடலைப்பருப்பு வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துடலாம். இங்கே நான் பெருங்காய கட்டி சேர்த்துருக்கேன். இந்த சட்னிக்கு பூண்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பூண்டு சேர்த்துக்குங்க. இங்கே நான் பெருங்காய கட்டி சேர்த்ததுனால இந்த சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும். பூண்டு பிடிக்கும்னு நினைக்கிறவங்க பூண்டை சேர்த்துக்கலாம். இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இதே கடாயில் கட் பண்ணிய தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதங்கினா போதும். இதோட தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா தக்காளியை வதங்க விட்டுடலாம். தக்காளி வதங்கின பிறகு நல்லா சூடு ஆறட்டும். சூடு ஆறின பிறகு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்தோன்னா நமக்கு சூப்பராக தக்காளி சட்னி தயாராகிடுச்சு. ரொம்ப ஈஸியான சட்னி, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான அளவு புளியும் சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். மிக்சி ஜாரில் தக்காளி, புளி, பருப்பு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்தோன்னா நமக்கு சூப்பராக டொமேட்டோ சட்னி தயாராகிடுச்சு.